ஆமே. இந்த குருடன், பர்த்திமேங்கிற குருடன் வழியில எத்தனை பேரை கூப்பிட்டுருப்பான்ல, எத்தனை பேரை கூப்பிட்டுருப்பான். எல்லாரையும் கூப்பிடும்போது எல்லாரும் போய் அதட்டினாங்களா? இல்ல. நீங்க யார கூப்பிட்டாலும், யார தேடினாலும், எங்க அந்த உலகத்துல இருந்து ஒரு நன்மை வருதுன்னா யாரும் அவங்கள தடுக்க மாட்டாங்க. ஆனா அவன் கூப்பிட்டான் பாருங்க, தாவீதின் குமாரனே அப்படின்னா பாருங்க, உடனே சுத்தி இருந்த மக்கள் ஹே சுமார் அப்படின்றான். அந்த தாவீதின் குமாரன் இவன் இன்னும் ஒண்ணுமே கேட்க கூட இல்ல. எனக்கு பார்வை தாங்கன்னு கேட்கல, ஒண்ணுமே கேட்கல. தாவீதின் குமாரனே அப்படின்றாரு, அவ்வளவுதான். சொன்ன உடனே எல்லாரும் வந்து ஹே சுமார் அப்படின்றாங்க. அப்பதான் அவனுக்கு புரிஞ்சுக்கிட்டது, ஆமே பதில் என் பக்கத்துல வந்துட்டு இருக்குதுன்னு. அவன் கூப்பிடுவதை நிறுத்தவில்லை. தேவ பிள்ளை ஒரு காரியத்தை நல்லா புரிஞ்சுக்க. என் ஜெபத்துக்கு ஆண்டவர் ஏன் பதில், என் ஜெபம் கேட்கப்படலையா? அழகா தூதன் வந்து சொல்றார், நீ 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 வார்த்தையை பேச துவங்கின அந்த முதல் நாள்லயே, இந்த வார்த்தையை சில உள்ளத்துக்கு நான் பலனுக்கா சொல்றேன். நான் இந்த வார்த்தையை நான் எடுத்துட்டு வரல, நான் இன்னொன்னு தான் எடுத்து வச்சிருக்கிறேன். ஆனா கர்த்தருடைய ஆவியானவர் வந்து நிற்கும் போது இந்த வார்த்தையை நினைப்பூட்டுறதுனால நான் ஆண்டவருக்குள்ள களி கூர்ந்து இந்த வார்த்தையை பேசி கொண்டிருக்கிறேன். ஆமா, 20 நாள் அநேகர் வாழ்க்கையில் அற்புதம் நடந்துட்டு ஆண்டவரே, எனக்கு இன்னும் பதிலே வரல ஆண்டவரே என்கிற கலக்கத்தோடு உடைந்து இருக்கிற உள்ளத்துக்கு முதல்ல சொல்ற வார்த்தையை, நீ காலோண்டி நில்லு, உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டிருக்கிறது. ஆமென். எத்தனை பேர் நம்புகிறீர்கள்?